குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம டியூஸ்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். லாஸ்ட்டு ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட் டவ் 30 285 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. எஸ்எம்பி ஒரு 3 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, நாஸ்டாக் ஒரு 65 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. சிஎஸ்சி அண்டு எஃப்டிஎஸ்சி எல்லாம் மைனஸில் முடிஞ்சிருக்கு. டேக்ஸ் ஒரு 45 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. இந்த நிக்கி ஆங்ஸங் இதெல்லாம் நம்ம அன்றைக்கே பார்த்துட்டோம். நம்ம மார்க்கெட் டவுனில் தான் முடிஞ்சுது. கதற அடித்தாங்க. கோல்டெல்லாம் பார்த்தா கோல்டு ஏறிக்கிட்டு தான் இருக்குது. கோல்டு $4,491 அவுன்ஸு. 5,000 டச் பண்ணுறதுக்கு இன்னும் $9 தான் கம்மியாக இருக்குது. கோல்டு ஏறிக்கிட்டு இருக்குது. சில்வரும் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. காப்பர் நல்லா ஏறிக்கிட்டு இருக்குது. க்ரூட் ஆயில் 61 அதுவும் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தா யூஎஸ் மார்க்கெட்டு டவ் 30 மட்டும் டவுனில் இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எவ்வளோவில் முடிஞ்சிருக்கு? ஒரு 21 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ வரையும் மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் ஓப்பனிங் ஒரு மைல்டாக ஒரு 10, 15, 20 பாயிண்ட்டுக்குள்ளே கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி இதை நான் ரெக்கார்ட் பண்ணுறது இன்றைக்கி சண்டேயில். ஸோ இந்த டைம் வரையும் ஒரு 21 பாயிண்ட் ப்ளஸில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்டில் ஈரான் யூஎஸ் அந்த ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன் அதிகமாகிட்டே இருக்குது. அமெரிக்கா ஈரானை சுற்றி போர் ஒத்திகை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏர்க்ராஃப்ட்டு அது இது சோல்ஜர்ஸ் எல்லாம் ஈரானை சுற்றி இருக்கிறதா நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஈரானும் அதுக்கு பதில் தரப்பு நாங்கள் அடித்தா நாங்களும் திருப்பி அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் இந்த ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த இப்போ திடீர்னு ஒரு நியூஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இந்தியாவுக்கு 25% டேரிஃப் குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம். அதாவது யூஎஸில் அந்த ஸ்காட் பெசன்ட் அப்படின்றவர், அவர் யூஎஸ் ட்ரெஷரி செக்ரட்டரி, அவர் ஒரு அபிப்பிராயம் தான் சொல்லியிருக்காரே கண்டி அது கன்ஃபர்மேஷனாக வரல, அஃபிஷியலாக வரவே இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்காரு? ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா வாங்குகிற க்ரூட் ஆயில் கணிசமான அளவு குறைஞ்சதுனால அவங்களுக்கு ஒரு 25% டேரிஃப் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன் ஃப்யூச்சரை தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் நம்ம மீடியா எப்போ நியூஸு அது இது எல்லாம் யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், டிவியில் எல்லாத்துலேயும் என்ன போட்டாங்கன்னா 25% இந்தியாவுக்கு உறுதியாக குறைக்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நடக்கக்கூடியதே அவங்க ப்ரிடிக்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம மீடியா நடந்த மாதிரியே இப்போ சொல்லிட்டாங்க. அப்போது உடனே எல்லாரும் கேட்குறாங்க, மார்க்கெட்டு டியூஸ்டே அன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆகுமா பெரிய லெவலில் அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படி ஓப்பன் ஆகும்? கன்ஃபர்மேஷன் லெட்டர்ஸும் வரல. அதை பற்றி நம்ம பிரசிடெண்ட்டும் சொல்லலை. நம்ம இந்தியாவிலேயும் அதை பற்றி எதையும் சொல்லலை. நம்ம இந்தியா எதையுமே சொல்லாது, அது வேறு விஷயம். மக்களுக்கு ஒரு நியூஸ் கூட வராது. அதாவது ஒரு 3 மாதம் உலகத்துக்கே அந்த நியூஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியன் மக்களுக்கே அந்த நியூஸ் சேரும். ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டு அந்த மாதிரி தான் நம்மளை ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்குது. எந்த ஒரு நியூஸும் நமக்கு இப்போ வேறு ஒரு கண்ட்ரியில் எவனா சொன்னால் தான் உண்டு. இதெல்லாம் மீடியாவில் வர்றதுனால தான் நமக்கு தெரியுது. இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் பெரிய லெவலில் ஓப்பன் ஆகுமா அப்படின்லாம் நமக்கு தெரியல. இந்த நியூஸ் கன்ஃபர்மேஷன் நியூஸே கிடையாது. அவர் வாயிலேருந்து சொன்னதாக செய்திலையும் காட்டலை. செய்தியில் இந்த மாதிரி அவர் அந்த அவர் யார், ஸ்காட் பெசன்ட்டு, அவர் யூஎஸ்சி ட்ரெஷரி செக்ரட்டரி, அவர் சொன்னதாக சொல்கிறாங்க. அப்படி தான் நியூஸில் காட்டுறாங்க. அதனால் 25% டேரிஃப் குறைஞ்சிரும் அந்த மாதிரியெல்லாம் நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இது நம்பத்தன்மை இல்லாத ஒரு நியூஸு. இது எனக்கு முழுக்க ரூமர்ஸ் மாதிரி தான் இருக்குது. ரூமர்ஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு விளையாட்டில் இருக்கும். அது எந்த பக்கம் இருக்கும்? இந்த ரூமர்ஸ் பாசிட்டிவான சைடில் தான் இருக்குது. அது என்ன ஆகும் எப்படி ஆகுன்றதெல்லாம் நம்ம குத்து மதிப்பெல்லாம் பதில் சொல்ல முடியாது. டியூஸ்டே ஓப்பன் ஆனால் தான் தெரியும். நாளைக்கு நம்ம மார்க்கெட் மட்டும் லீவு. ஏன்னா நமக்கு 77th ரிப்பப்ளிக் டே. ஸோ மற்ற யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் ஒர்க் ஆகும். அதை பேஸ் பண்ணி நமக்கு ஏதாவது ஒரு கேப் அப், ஒரு கேப் டவுன் அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குதே கண்டி.
இந்த நியூஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது எனக்கும் தெரியல. ஏன்னா ரூமர்ஸ் அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியுது. இல்லை அவர் நிஜமாலுமே அந்த ட்ரெஷரி செக்ரட்டரி சொல்லியிருந்தா கூட அது அஃபிஷியலாக இன்னும் வரலல்ல. ஆனால் ரூமர்ஸ்க்கு எப்போயுமே மார்க்கெட் வந்து இம்பேக்ட் பெருசாக தான் பண்ணும். அது நமக்கு தெரியும். ஒரு நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி அந்த ரூமர்ஸ்க்கு மார்க்கெட் கண்டிப்பாக அதை கேட்டுட்டு பெரிய லெவலில் ஆடும். அது உண்மை தான். அது எந்த பக்கம் ஆடும் அதுதான் நமக்கு தெரியாது. ஆனால் இது ஒரு பாசிட்டிவான நியூஸ்ன்றதுனால ஒரு வேளை அப்சைடில் கூட இருக்கலாம். பட் இது முழுக்க முழுக்க ரூமர்ஸ் தான் அப்படின்றதான். ஏன்னா இதை ரொம்ப பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் இப்போ கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி பெசன்ட் வந்து ஸ்காட் பெசன்ட் வந்து 25% குறைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, உண்மையா அப்படின்னு. நானும் அதை பற்றி தேடி தேடி பார்த்தேன், எங்கேயுமே இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்குன்றது மட்டும் நானும் யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் பார்த்தேன். அஃபிஷியலாக எந்த ஒரு சேனல்லையோ இல்லை எந்த ஒரு இந்தியாவில் பெரிய தலைங்களோ இதை பற்றி சொல்லவே இல்லை. உங்களை மாதிரி தான் நானும் ரூமர்ஸ் தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். சரி, இப்போ நம்ம ப்ரிடிக்ஷன் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் வந்துடுவோம். நம்ம டியூஸ்டேக்கு நம்ம நிஃப்டி 50 அண்டு சென்செக்ஸ் இதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்ப்போம். ஒரு வேளை ஒரு கேப் அப் கிடைக்குது, டியூஸ்டே வந்து ஒரு கேப் அப் கிடைக்குது. ஏன்னா நமக்கு நம்ம ரிப்பப்ளிக் டே 77ன்றதுனால அந்த என்தூசியாஸ்டிக்ஸில் கொஞ்சம் ஓரளவுக்கு கேப் அப் கிடைக்குது அப்படின்னா நமக்கு நிஃப்டி 50க்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 25,157 தான் இருக்குது. இந்த 25,157 மார்க்கெட்டு இப்படி ஒரு கேப் அப் ஆகிட்டு இப்படி போயிட்டு இப்படி இறங்கலாம். ஏன்னா எஃப்ஐஎஸ் இன்னும் செல்லிங்கில் தான் இருக்கிறாங்க. கடைசி வெள்ளிக்கிழமை கூட அவங்க செல்லிங்கில் தான் இருக்காங்க. நம்ம ஓஏசிட்ட போய் செக் பண்ணி பார்த்தா அதில் நிஃப்டி 50ல், ஏன்னா இது மந்த்லி எக்ஸ்பைரியில் இருக்குது, 25,180 பாருங்கள், 32,32,32,62.627 லேக்ஸ் இருக்குது. இதில் 20 லேக்ஸ் கிட்ட இருக்குது. அதே மாதிரி 25,100 ரெசிஸ்டண்ட் அதிகமாக இருக்குது, சப்போர்ட்டு கம்மியாக தான் இருக்குது. 25,050 தான் சப்போர்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ 25,000 வெரி வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட். அப்போ 25,000ன்றது வெரி வெரி ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்றது இப்போ இந்த ஓஏ சார்ட்டில் கிளியராக தெரியுது. இது இந்த நியூஸ், இந்த ரூமர்ஸ் நியூஸ் வந்து ஒரு பாசிட்டிவாக மார்க்கெட் எடுத்துக்கிட்டு மேலே போச்சுன்னா 25,180 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது இப்போ வரையும் ஓஏ சீட்டில். அதையும் கட் பண்ணி உடைச்சோன்னா 25,246, 25,200 ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அங்கே ஒரு மைல்டாக ஒரு ரெசிஸ்டண்ட் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இந்த இடமும் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது ஓஏ சார்ட்டில். ஸோ இந்த மூணு லெவல்ஸ் வந்து கண்டிப்பாக ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த லெவல்ஸ் ரெசிஸ்டன்ட் சைடில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்த ரூமர்ஸை பேஸ் பண்ணி ஒரு கேப் அப் கிடைச்சா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 25,157, அதுக்கப்புறம் 25,200, அதுக்கப்புறம் 25,246, அதுக்கப்புறம் 25,295. இல்லை இது ஒன்றுமே இல்லை, நாளைக்கு யூஎஸ் மார்க்கெட்டு மற்ற ஏஷியன் கண்ட்ரி மார்க்கெட் எல்லாம் அவங்களுக்கு ட்ரேடிங் நடக்கிறதுனால அவங்க எல்லாம் ஒரு டவுனில் லாஸஸில் முடிஞ்சால் நமக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கம்பல்சரி கிடைக்கும். அப்படி கிடைச்சா நமக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த லைன் தான். இந்த 24,989 தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டு. ஓகேவா? அதையும் உடச்சி கீழே வந்தோன்னா ஆல்ரெடி வந்து டச் பண்ணிட்டு போயிருக்கான்ல 24,919, அது செகண்ட் சப்போர்ட். அதுக்கும் கீழே வந்தானா 24,827. இந்த 3 சப்போர்ட் லெவல் கண்டிப்பாக மண்டே வந்து ஆக்ட் ஆகும். ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்காக இருந்தால் கண்டிப்பாக, அதாவது என்னுடைய தாட்ஸ் என்னன்னா 25,000 கீழே டியூஸ்டே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக 24,350 வரும். இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த கடைசி லெவலை வந்து டச் பண்ணுவான்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த லெவலை டச் பண்ணுவான்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். 24,350, 400 இந்த ரேஞ்ச் வரையும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா எஃப்ஐஎஸ் வந்து அக்ரெசிவாக செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாரபட்சமே பார்க்கல, போட்டு அடி நடிக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து இந்த யூஎஸ் டாலர்லாம் பாருங்கள், நம்மளோட அமெரிக்க ஐஎன்ஆர் எவ்வளோ இருக்குது,
யூஎஸ்டி ஐஎன்ஆர் எங்கே இருக்குது? யூஎஸ்டி ஐஎன்ஆர் 91.65. இவ்வளோ கம்மியாக இருந்தால் அவனுக்கு எல்லா பக்கமும் லாஸஸ் தான் வரும். அதனால் மார்க்கெட்டை போட்டு அடிக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக அடிக்கிறாங்க. அதுதான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அது இல்லாமல் இந்த டேரிஃப் 50% வேறு இருக்குது. அதெல்லாம் சேர்த்து மார்க்கெட்டை எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக அடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கேட்டால் என்ன சொல்ல போகிறாங்க? இந்தியன் மார்க்கெட் ஓவர் வேல்யூவேஷன் சொல்ல போகிறான். அது என்னமோ உண்மை தான். எந்த ஒரு ஸ்டாக்ஸை போய் நம்ம பார்த்தாலும் அதோட ஃபண்டமெண்டல் ரேஷியோலாம் செக் பண்ணால் கண்டபடி தான் இருக்குது. அப்போ அடிக்க தான் செய்வான். நமக்கே இவ்வளோ நம்ம ஒரு 1 லட்சம் 2 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். நமக்கே அது ஓவர் வேல்யூவேஷன் இருக்குன்றது தெரியும் போது பல கோடிகளை கொட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான். அப்போ அவனுக்கு தெரியாதா இது மார்க்கெட்டில் ஓவர் வேல்யூவேஷனில் இருக்கா இல்லை லோவில் இருக்கா அப்படின்ட்டு? அதிகமாக இருக்குதுன்னு நினச்சி தான் அவன் எல்லா ஸ்டாக்ஸையும் போட்டு அடி கும்பிட்றான். அதனால் மார்க்கெட் இறங்கிக்கிட்டே இருக்குது. இந்த இம்பேக்ட்டு நாளைக்கு மீன்ஸ் டியூஸ்டே நிஃப்டி 50 இருந்தால் ஒரு கேப் அப் ஓப்பனிங் கம்பல்சரி கிடைக்கும். கிடைச்சிதுன்னா 25,157 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு, 25,200 செகண்டு, 25,246 தேர்டு, 25,300 ஃபோர்த்து. ஏன்னா ப்ராபபிலிட்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகன்றதுனால தான் 4 ரெசிஸ்டண்ட் போட்டிருக்கேன். ப்ராபபிலிட்டி கம்மின்றதுனால தான் இந்த 3 சப்போர்ட்டை மட்டும் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு சப்போர்ட் 24,989, 24,919, 24,827. இந்த 3 சப்போர்ட் லெவல்ஸ் நம்ம நிஃப்டி 50க்கு டியூஸ்டே அன்றைக்கி இருக்கும். சென்செக்ஸ் வரலாம். சென்செக்ஸ் வந்தால் ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்கிற மாதிரி இருந்தால் சென்செக்ஸுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 82,082. இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கும் மேலே மார்க்கெட் நல்ல ஒரு இதுவாக இருந்தால் 82,456. அதுக்கும் மேலே போச்சுன்னா 82,781. இந்த ரெசிஸ்டண்ட் சென்செக்ஸ்க்கு மண்டே இன்ட்ராடே லெவல்ஸாக ஆக்ட் ஆகும். இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் ஆகியிருந்தால் இந்த ப்ளூ லைன் கீழே ஓப்பன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 81,113 இருக்குது. அதையும் உடைச்சிதுன்னா 80,852 இருக்குது. அதுக்கும் கீழே உடச்சி வந்தானா 80,491. இந்த 3 லெவல்ஸ் சென்செக்ஸ்க்கு இன்ட்ராடே லெவல்ஸாக டியூஸ்டே ஆக்ட் ஆகும். டியூஸ்டே மோஸ்ட்லி யாருமே சென்செக்ஸில் ப்ளே பண்ண மாட்டாங்க. ஏன்னா நிஃப்டி 50ல் மந்த்லி எக்ஸ்பைரி, அதனால் எல்லாம் இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ சென்செக்ஸில் ப்ளே பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஏன்னா இது சீக்கிரமாக 2,000 3,000 கொடுக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸு. நம்ம கண் இமைக்கிற நேரத்தில் 2,000 3,000 வரும். அதே கண் இமைக்கிற நேரத்தில் பல ரூபாய் நம்மக்கிட்டேருந்து பிடிங்கின்னு போயிடும். ஸோ இது ரொம்ப டேஞ்சரஸ். அதனால் இதை பக்குவமாக ட்ரேட் பண்ணோம். ஆனால் இதுலேயும் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் சம்பாதிக்கிறவங்க என்னுடைய குரூப்லேயே இருக்கிறாங்க. என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்க நீ என்ன தான் சொல்லு, இந்த சென்செக்ஸில் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதாவது சில பேருக்கு சில இண்டெக்ஸ் ரொம்ப ஃபேவராக இருக்கும். நீங்கள் என்ன தான் சொல்லு, அதில் என்ன தான் லாஸஸ் வந்துக்கிட்டே இருந்தாலும் அதுலேயே அவங்க ஊறி போனதுனால அதை மாற்றிக்கவே மாட்டாங்க. என்னால் இதில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. அதனால் அதில் அவங்க கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டும் இருக்காங்க, ப்ராஃபிட்டும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுதான் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பியூட்டி. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸில் இருக்கக்கூடிய டியூஸ்டேக்கான இன்ட்ராடே லெவல்ஸு. ஏன்னா இது மந்த்லி எக்ஸ்பைரின்னும் போது மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. டவுன் ட்ரெண்டில் இருக்கும் போது பாசிட்டிவான நியூஸு ஒன்றுமே கிடையாது. டிஏஇஸ் மட்டும்தான் பை பண்ணுறாங்க, எஃப்ஐஎஸ் செல் பண்ணுறாங்க, ரீட்டைலர் செல் பண்ணுறாங்க. அப்போ மார்க்கெட் என்ன ஆகுனா இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மந்த்லி எக்ஸ்பைரி வேறு. கண்டினியூஸாக எனக்கு தெரிஞ்சு எஃப்ஐஎஸ் அதை அப்படியே ரோல் ஆன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க செல்லிங்க. ஸோ ஒரு ஷார்ட் கவரிங் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது டியூஸ்டேயில். ஓகேவா? அது எப்போ வரும் எப்படி வரும்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஷார்ட் கவரிங் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இல்லைன்னா அவங்க ரோல் ஓவர் பண்ணுற மாதிரி இருந்தால் மார்க்கெட் ஃபர்தராக கீழே இறங்கிக்கிட்டு தான் இருக்கும். மார்க்கெட்டோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கால் சைடில் போகிறதா இல்லை புட் சைடில் போகிறதா அப்படின்றத தீர்மானிக்கணும். எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குது. டவுட் இல்லை, நம்ம ஒரு ஸ்ட்ராடல் பண்ணால் என்ன டியூஸ்டே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய
வெலாட்டிலிட்டி இருக்க போகுது. ஒரு ஸ்ட்ராடல் பண்ணி பார்க்கலாமான்ற மாதிரி எனக்கு தோணுது. அது நாளைக்கு வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி முடியுதோ, நமக்கு டியூஸ்டே ஓப்பன் ஆகும்போது அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ஸ்ட்ராங்கலோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக பெரிய ஏற்ற இறக்கம் வரும். ஏற்ற இறக்கம் வரலைன்னா நான் காலி ஆகிடுவேன். ஏதாவது ஒரு சைடில் வந்தாலும் கண்டிப்பாக ப்ராஃபிட் கண்டிப்பாக வரும். அது என்னன்ட்டு நம்ம டியூஸ்டே மார்னிங் தான் பார்த்துட்டு அதை நான் செய்யலான்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். ஒரு டிஸ்க்ளைமர், நான் செபியால் ரிஜிஸ்டர் பண்ண பர்சன் கிடையாது. இந்த லெவல்ஸ் எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். இங்கே காட்டுற ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் எல்லாமே வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஒரு காலை செல் பண்ணுறதுக்கோ காலை பை பண்ணுறதுக்கோ. இது இங்கே போனால் இந்த இண்டெக்ஸ் நிஃப்டி 50 இங்கேருந்து திரும்பலாம், இல்லை இது வரையும் கீழே வந்தால் இங்கேருந்து மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இதை பேஸ் பண்ணி எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. இது ரெக்கமெண்டேஷன் லைன்ஸும் கிடையாது. ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் பியூராக. ஓகேங்களா? இது ஒரு டிஸ்க்ளைமர். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இண்டெக்ஸை போய் அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பீங்க, இது எங்கெல்லாம் வந்தால் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது, எங்கே போனால் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். உங்கள் அனலைஸும் என்னுடைய இந்த அனலைஸ் லைன்ஸும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிறதான்னு பாருங்கள். அப்போ நீங்கள் நினைக்கிறதும் நான் நினைக்கிறதும் ஒன்றாவே இருந்தால் நம்ம 2 பேருமே அப்போ ஒரே லைனில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோன்ற மாதிரி அர்த்தம். கரெக்ட் தானே? இப்போ நான் இந்த லைன்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இந்த லைன்ஸு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க. நீங்களா ஒரு அசம்ஷனில் இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ட் பண்ணுறீங்க. நான் போட்ட இந்த வேல்யூ நீங்கள் போடுற அதே வேல்யூ ஒன்றா இருந்தால் 2 பேரும் ஒரே லைனில் தான் இருக்கும், கரெக்டான லைனில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். அதுக்கு நீங்களும் ஒரு ப்ரொடிக்ஷன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பழக தாங்க எல்லாமே வரும். எடுத்தவொன்னி மேலே வராது. நான் இதிலையே ஊறிக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு அது வருது. நீங்களும் இதில் ஊறிக்கிட்டே இருந்து இதையே ஒர்க்காக இருந்தால் உங்களுக்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஃபைன் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். அது ஒரு பெரிய இதுவே கிடையாது. ஓஏ ஷீட்டாக பார்க்கணும். அந்த தீட்டா எஃபெக்டோட பர்சன்டேஜை வச்சு லைன்ஸாக போட வேண்டியது தான், வேறு ஒன்றும் கிடையாது. இது உங்களுக்கு பழகினா, எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்களும் ப்ரெடிக்ஷன் பண்ணிடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டியூஸ்டேக்கான நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. சில பேர் கேட்குறீங்க வாட்ஸ்அப்பில், ப்ரீமியம் காலில் எப்படி ஜாயின் பண்ணுறது உங்கள் குரூப்பில் அப்படின்னு. நான் வாட்ஸ்அப் குரூப்பு என்னுடைய யூடியூப் ப்ரொஃபைல்லையே கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் குரூப்பு, நீங்கள் அதில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். நான் எனி டைம் வாட்ஸ்அப்பில் அவைலபிளாக தான் இருப்பேன். நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரீமியம் குரூப்புன்னு நான் ஒன்று வச்சுருக்கேன், அது உண்மை தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய லெவல்லலாம் நான் ஏம் பண்ணுறது கிடையாது. என்னுடைய வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்னுடைய ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னன்னுலாம் நான் அதில் சொல்லியிருக்கேன். எனக்கு லாஸஸ் வந்தாலும் சரி, ப்ராஃபிட் வந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 3 ட்ரேட் பண்ணுவேன், இல்லைனா 2ஆவது பண்ணுவேன். அந்த 2ல் என்னால் மினிமம் மேக்ஸிமம் 1500க்கு மேலே தான் இருப்பேன். ஏன்னா நான் ஆல்ரெடி பல லேக்ஸை இழந்துட்டேன். ஸோ அந்த ரெக்கவரி ப்ராசஸில் தான் நான் இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு 3 ட்ரேடு, அதிகபட்சமாக குறைஞ்சது 2 ட்ரேடாவது பண்ணுவேன். அதில் என்னால் ப்ராஃபிட்டில் வெளியே வர முடியுது. நான் அந்த லெவல்ஸ்க்கு தான் அந்த ப்ரீமியம் குரூப்பில் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கால்ஸ் கொடுக்கறது. ஓகேங்களா? நீங்கள் பல பெரிய நினைப்போடலாம் இந்த ப்ரீமியம் குரூப்பில் சேர்ந்திங்கன்னா அது என்னால் முடியாது. ஏன்னா என்னால் யாரும் லாஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற தாட்ஸ் எனக்கு ரொம்ப அதிகம். ஏன்னா நான் ஒருத்தன் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி படக்கூடாது. அந்த ஒரு கான்செப்ட் தான். இல்லைனா எல்லாரையும் வாங்க ஜாயின் பண்ணுங்கன்னு சேர்த்துட்டு எனக்கு என்ன போச்சு, இந்த இடத்துல வாங்குங்க, இந்த இடத்துல விற்றுருங்கன்னு நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அவஸ்தை உங்களுக்கு தான். அதனால் பெரிய நினைப்போடெல்லாம் ஏம் பண்ணாதீங்க. நம்ம ஆப்ஷன் பையர். ஓகேங்களா? நம்ம ஒரு ட்ரேடுக்கு 15,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா அதில் ஒரு 2,000 கிடச்சாவே பெரிய விஷயம். ஆப்ஷன் பையிங்கில் 1,000, 500, 2,000 பெரிய விஷயங்க. சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
அது புரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதில் எப்படி சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு. நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. ஸோ உங்களுக்கு இதை மீறி எனக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட் வந்தால் போதும், நான் உங்கள் ப்ரீமியமில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் சூட்டபிளான ஆள் தான் என் குரூப்பில் சேர்கிறதுக்கு. 5000 வேணும், 10,000 வேணும், 20,000 வேணும்னா முடியாது. ஏன்னா அப்போது ஒரு ட்ரேடில் நீங்கள் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும். லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது அது ஆப்போசிட் சைடில் போயிடுச்சுன்னா லாஸ் ஆகிடும். இதுவே நமக்கு பாசிட்டிவாக இருந்தால் ஒரு நாள் பாசிட்டிவாக இருக்கும், 2 நாள் இருக்கும், எல்லா நாளும் இருக்குமா அப்படின்னா அங்கேயும் டவுட்டு தான், சொல்ல முடியாது. இப்போ நம்ம இந்த சப்போர்ட் லைனில் சொல்கிறோம், இந்த 24,990 இருக்குது. இங்கே வந்தால் நான் வந்து ஒரு கால் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சிங்களேன். அப்போது நான் ஒரு ட்ரேட் எடுக்கிற மாதிரி ஒரு அசம்ஷனில் சொல்கிறேன், ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். இந்த ப்ளூ லைன் போனால் நான் ரெசிஸ்டண்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். அப்போ அது போகும்போது நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஓகேவா? அப்போ இந்த பிட்வீன் ஸ்பேஸில் எனக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும்? மிஞ்சி போனால் எவ்வளோ கிடைக்கும்? ஒரு 10லேருந்து 15 பாயிண்ட் தான் கிடைக்கும். ஒரு ட்ரேடுக்கு 10லேருந்து 15 பாயிண்ட்டுனா நிஃப்டி 50ல் ஒரு 900 ரூபா 1000 ரூபா வரும். நான் அதுவே அதிகம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கான்செப்ட் உங்களுக்கும் இருந்தால் அப்போ நீங்கள் என்னுடைய ப்ரீமியம் குரூப்பில் சேர்கிறதுக்கான கரெக்டான ஆள் தான். இந்த பிட்வீன் ஸ்பேஸ்லேயே எனக்கு ஒரு 10,000 வேணும்னா அப்போ அதில் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் தான் கிடைக்கும். அப்போ 10 லாட் வாங்கணும். இது இங்கேருந்து இங்கே போகிறதுக்குள்ளே மார்க்கெட்டு இப்படி போயிட்டு இப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த ஒரு பயம்தான் எனக்கும் இருக்குது. அதனால தான் ஹெவியாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வராதிங்கன்னு சொல்கிறேன். மற்றபடி பர் டே எனக்கு 1000 ருபீஸ் 1500 அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் கிடைச்சா கூட போதும்னா யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு மை ப்ரீமியம் குரூப். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க வாட்ஸ்அப்பில். இது ரெகுலராக எனக்கு இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் இதை சொல்லியே தீரணும், அதுக்காக சொல்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.